வணக்கம் மக்களே. மாணவர்களோட குரலா நிக்கணும் தான் சனம் ஷெட்டி இந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்க நடந்த சம்பவங்கள் அவரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மேடையில் அவர் பேசிட்டு இருக்கும்போதே நடுவுல மைக்க புடுங்கி அவர் அங்கிருந்து துரத்துற மாதிரி நடந்துகிட்டதா சனம் ஷெட்டி குற்றம் சாட்டியிருக்காங்க. 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, என்ன நீங்க ஆட்டி படைக்கிற பொம்மைன்னு நினைச்சீங்களா? நான் உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. வெளியே வந்த சனம் ஷெட்டி ஊடகங்களிடம் பேசும்போது ஜனநாயகத்துக்காக போராடுறோம்னு சொல்றீங்க, ஆனா மைக்ல பேசிட்டு இருக்கும் போதே மைக்க பொடுங்குறீங்க, இதுதான் நீங்க சொல்ற ஜனநாயகத்தோட லட்சணமானு நேரடியாவே கேள்வி எழுப்பினாங்க. மேலும் நான் ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தியா மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கத்தான் வந்தேன். ஆனா இந்த மேடையை ஏதோ ஒரு அரசியல் அஜெண்டாவுக்கு பயன்படுத்துறாங்க. பேசக்கூடிய சுதந்திரத்தை கூட தராதவங்க எப்படி சுதந்திரத்துக்காக போராடுவாங்க? இது முற்றிலும் ஒரு போலியான போராட்டம்னு எச்சரிச்சிருக்காங்க. மாணவர்களும் இந்த மாதிரி சதி வலைகள்ல சிக்கிக்காதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல படம் பார்க்க போன தன்னை ஜோக்கர்னு விமர்சனம் செஞ்சதுக்கும் சனம் ஷெட்டி பதிலடி கொடுத்திருக்காங்க. இயக்குனர் வெற்றிமாறன் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு, அப்போ அவரையும் ஜோக்கர்னு சொல்லுவீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல எனக்கு மத்த போராட்டங்கள் பத்தியோ இல்ல டெல்லியில என்ன நடக்குதுன்னோ தெரியாது, ஆனா என்னுடைய 100% ஆதரவு மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் சனம் ஷெட்டி மட்டுமல்லாம நடிகை தேவதர்ஷினி போன்ற பல பிரபலங்களும் தங்களோட உணர்வுபூர்வமான ஆதரவை தெரிவிச்சு வராங்க. டெல்லியில போராடுற இளம் மாணவர்களை பார்க்கும்போது ஒரு தாயா எனக்கு மனசு ரொம்ப வேதனை அடையுது. என் சொந்த மகளோட எதிர்காலத்தை நினைக்கும் போது வயிறு கலங்குதுன்னு தேவதர்ஷினி உருக்கமா பேசியிருந்தாங்க. அதே சமயம் சமூக வலைத்தளங்கள்ல மற்றும் ஒரு பக்கமும் விவாதங்கள் சூடு பிடிச்சிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் சினிமா படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதே வேளையில இந்த மாணவர்கள் போராட்டங்களுக்கு வலுவான குரல் கொடுக்கலையேன்னு சில விமர்சனங்களும் அது குறித்த விவாதங்களும் வைரலாகி வருது. மாணவர்களுக்கான போராட்டங்கள் உண்மையான நோக்கத்திலும் நடக்கணும், அதுல எந்த விதமான தனிப்பட்ட அரசியல் சுய லாபங்களும் கலக்கக்கூடாதுங்கிறது தான் சனம் ஷெட்டி போன்ற பலருடைய கருத்தா இருக்கு. சனம் பேசிய இந்த ஆவேசமான கருத்துக்கள் பற்றியும் போராட்ட காலத்துல நடந்த இந்த சம்பவங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.